ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஏ சேனல். நான் இப்போ ரீசெண்டாக வீடியோ போடுறதில்ல. ஏன் வீடியோ போடுறதில்லன்னு நீங்கள் கேட்குறீங்களா? எக்ஸாம் வந்துருச்சு. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஸ்போர்ட்ஸ் விளையாட போயிட்டேன். அதனால இவங்களை கவனிக்க முடியல. வந்து பார்த்தா எல்லாருமே முட்டை பொறிச்சு குஞ்சு பொறிச்சு வளர்த்து வச்சுருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்காங்கள. இன்றைக்கி நான் ஃப்ரீயாக இருந்தேன், சரி போய் பார்க்கலான்ட்டு வந்து பார்த்தேன். எனக்கு சரியான ஆச்சரியமாக போயிடுச்சு. இத்தனை குஞ்சும் பொறிச்சிட்டாங்க. இத்தனை குஞ்சும் பொறிச்சு ஒரே டைமில் வளர்ந்து ஒரே டைமில் பியூட்டிஃபுல்லாக ஆக போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது கண்டினியூஸாக. இந்த மழையிலையும் அடகாத்து முட்டை பொறிச்சிருக்காங்க. இதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இதுமாரி மழை டைமில் இருக்கும்போது முட்டை விட்டு குஞ்சு பொறிக்காமல் கூழ முட்டையாக போயிடும். அதுக்கு வந்து நீங்கள் நெல்லும் கம்பும் போட்டிங்கன்னா அவங்க பாடி டெம்பரேச்சர் ஈவனுக்கு. வெறும் குஞ்சை மட்டும் காட்டுறீங்க, அவங்க பேரண்ட்டை காணும்னு கேட்பீங்க. இப்போ அவங்க பேரண்ட்லாம் ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க. இப்போ அவங்க பேரண்ட் இல்லாதனால உங்களுக்கு நான் கிளியராக காட்ட முடிஞ்சுது. இதுவே அவங்க பேரண்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த வீடியோ கிளியராக காட்ட முடியாது. இப்போ அவங்க பேரண்ட் ரவுண்ட்ஸ் போயிட்டு திருப்பி வீட்டில் இறங்கினோடனே நான் உங்களுக்கு அந்த வீடியோவை இன்னொரு வாட்டி போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்காங்களே. இதுமாரி இருக்கும்போதெல்லாம் நீங்கள் சுற்றி இது வேப்பங்குச்சி அதுமாரிலாம் புறா அவங்க பேரண்ட் வந்து கலெக்ட் பண்ணி வைப்பாங்க. நீங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாரி அவங்க கூண்டு முன்னாடி போட்டிங்கன்னா எடுத்து வச்சு அவங்க சுற்றி கட்டிப்பாங்க. இல்லை நீங்கள் அப்படியே விட்டாலும் அவங்க உருண்டுட்டு வந்து முட்டைலாம் கீழே விழுந்து உடஞ்சிரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரண்ட் வந்து ஒரு குஞ்சுக்கு தீனி கொடுத்துருக்காங்க, இன்னொரு குஞ்சுக்கு தீனி கொடுக்கல. நீங்கள் சைஸை பார்த்து கண்டுபிடிக்கலாம். இவங்க பெருசாக இருக்காங்க, இவங்க சின்னண்டாக இருக்காங்க. இதுமாரி தீனி கொடுக்காத குஞ்சுக்கெல்லாம் நம்ம தான் தீனி கொடுக்கணும். இதை எப்படி கொடுக்கணுன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். என் லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எப்படி தீனி கொடுக்குறதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்துட்டு இவங்களுக்கு தீனி கொடுங்க. நீங்கள் வந்து இதுமாரி புறாக்கெல்லாம் நீங்கள் தீனி கொடுத்தா தான் அவங்க வளருவாங்க. ஈவன் சைஸில் அவங்க 2 பேருமே வளருவாங்க. இல்லைனா ஒரு குஞ்சு இறந்துருவாங்க. இதுமாரி நீங்கள் வந்து புறாவுக்கு தீனி கொடுக்குறது வளர்க்குறது இதெல்லாம் எப்படி வளர்க்குறதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. புறாவை பற்றி எல்லா டீட்டெயிலுமே நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா என்கிட்ட கமெண்டில் கேளுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.